நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினருக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை விட ஒரே ஒரு வாக்கு கூடுதலாக பெற்று தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து பெரிய கருப்பனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் திருப்பத்தூர் தொகுதிக்கு வரவேண்டிய ஒரு தபால் வாக்கு தவறுதலாக வேறு ஒரு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அந்த ஒரு வாக்கு மட்டும் சரியாக கணக்கிடப்பட்டிருந்தால் இரு வேட்பாளர்களும் சமமான வாக்குகளை பெற்று குலுக்கல் முறையில் வெற்றியாளர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணை கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேகா எம்எல்ஏவுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தபால் வாக்குகள், மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள், சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி எண் 50 அங்கு வாக்கு எண்ணிக்கைக்கு ஈடுபட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அவர்கள் தபால் வாக்குகளை எண்ணும்போது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதி எண் 185க்கு சார்ந்த ஒரு தபால் வாக்கு இங்கு பிரிக்கப்பட்டு அது வேறு தொகுதிக்கு சார்ந்தது என்பதால் நிராகரிக்கப்பட்டு அதை சீலிட்ட கவரில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாக்கை மீண்டு எடுத்து 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 திருப்பத்தூர் தொகுதியிலே எண்ணுவதற்கான அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும். அதுவரை அவருடைய தேர்தல் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் அவர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டிருந்தோம். அதை ஒட்டி விரிவான விசாரணை நடத்தி இன்றைக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த ரிட் மனு விசாரிப்பதற்கு உகந்தது 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 மற்றும் சட்டமன்ற தொகுதி எண் 50 இரண்டுடைய பெயரும் திருப்பத்தூர் 2 தொகுதியிலும் உள்ள தபால் வாக்குகளை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாத்து அதில் எந்த சேதமும் விளைவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உரிய மனுக்கள் தாக்கல் செய்யும் போது அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் 20/6/2026 வரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால தடையும் கொடுத்திருக்கிறார்கள்.